ஈவினிங் டைம் செம்ம பசியாக இருந்துச்சு. என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் வீட்டில் சிக்கன் இருந்த ஞாபகம் இருந்துச்சு. சரி, கூடவே பாஸ்தாவும் இருந்துச்சு. சரி, சிக்கன் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு, பெப்பர், அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிளறி ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். இதில் தண்ணி நம்ம சேர்க்க வேணாம், ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். சிக்கன் ஒரு பக்கமாக வேகட்டும். இப்போ நான் தேவையான அளவு பாஸ்தா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சுட வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் கொஞ்சமாக ஆயிலும் சால்ட்டும் சேர்த்துக்குங்க. அப்படின்னா பாஸ்தா உதிரி உதிரியாக வரும். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு பாஸ்தாவுக்கு தேவையான வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதை சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. பாஸ்தாவுக்கு சின்னதாக சாப் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை அதில் சேர்த்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரை வேக விடுங்க. ரொம்பவும் வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. பாஸ்தாவுக்கு தேவையான வெள்ளைப்பூடை கட் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளைப்பூடும் சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தா ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேறொரு பேனில் பாஸ்தா செய்ய ரெடி ஆயிடலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு ஒரு கிளறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் இதில் சேர்த்து ஒரு கிளறி பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கொஞ்சமாக மைதாவை ஒரு 2 டீஸ்பூன் மைதாவை தண்ணியில் கலக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டம்ளர் பாலும் சேர்த்து அதில் சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகானோ, அப்புறம் பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிளறினிங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி. சிக்கன் பாஸ்தா நீங்கள் ஈவினிங் டைம்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் அருமையாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.